தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல இது வரைக்குமே சூரியன் உதயமே ஆகல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த கிராமத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து அதிகமா படவே படாது. அப்படியே போட்ட ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நீலகிரி அப்போ ஆதிக்கம் வந்து தனியா எங்களுக்கு தான் இருந்தது, வேற யாரும் இல்லையா. என்ன மரம் போனோம். அதே மாதிரி இப்போ நான் நின்றுக்கூடிய இந்த மரம் தான் அந்த 1000 வருடங்களுக்கு மேலே பழமையான மரம் அப்படிங்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து நம்ம ஏதாவது கல்லை வச்சு எதாவது அடித்தா பால் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க வந்து இவங்களுடைய ஒரு குல தெய்வமாக வந்து இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னது காட்டுருமே யானை பாது காட்டெருமை என்ன சைஸ் மக்களே, இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய காட்டெருமை நான் பார்த்தது இல்லைங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில். நீலகிரி மாவட்டம்னோட ஸ்பெஷல் தான். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழனை பார்த்துருப்பீங்க, சூரிய வெளிச்சம் படாத சாலை. அப்படியேப்பட்ட சாலை நீலகிரியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய இந்த கிராமம் தான் இங்கே ஸ்பெஷல். 1000 வருடங்கள் பழமையான மரம் கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த நீலகிரியை உருவாக்குனதே இந்த மக்கள் தான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது மக்களே. இந்த வீடியோ முழுசாக பாருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில தகவல் இந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் வாங்க. என்னது காட்டுருமே யானை பாது காட்டெருமை என்ன சைஸ் மக்களே, இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய காட்டெருமை நான் பார்த்தது இல்லைங்க. அப்பா அங்கே பாருங்க, ஒரு யானை வந்து ஒரு மரத்தை என்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த காட்டெருமை பண்ணியிருக்குங்க. சரியான சைஸுங்க. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய காட்டெருமை பார்த்ததில்ல. இது காட்டெருமைன்னு சொல்லவா யானைன்னு சொல்லவான்னு தெரியல. அடேங்கப்பா, என்ன சைஸ் என்ன மக்களே, எப்படி இருந்தால் 2 டன்னுக்கு மேலே வருங்க. இது இந்த அளவுக்கு சம சைஸு. அடேங்கப்பா கப்பா. என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்தது இதுதான் பெருசு. அக்கா பார்த்து பயந்துட்டு நின்றுருக்காங்க. தெரியுதாங்க, ஒரு அக்கா நிற்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து பயந்துட்டு நிற்கிறாங்க. எப்பா, நீ எவ்வளோ பெருசு பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். சூளையா? இவ்வளோ பெருசுலாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ, இந்த சைஸ்ல மாத்திட்டா ஏதோ கட்லோட் செஞ்சு நிக்குது. ஐயோப்பா, டரர். அக்கா பயந்துட்டு நிக்கிறாங்க. அப்போ பயந்துட்டு நிக்கிறீங்க. போங்க அப்படி. அது ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. நாங்க வரோம், அப்படி சைடு வரீங்க, பின்னாடி வரீங்களா? வாங்க, அப்படி மெதுவா வாங்க. அக்கா பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க அப்படியே ஏக்கா ஆமா, திடீர்னு முட்டிடுச்சுனா லோக்கல் தானேக்கா? நீங்க லோக்கல் இங்க தானே? அப்புறம் நீங்க வைப்படுறீங்க காட்டுமிக்கலாம். காட்டு மிருகங்கள், காட்டு விஷ பூச்சிகள் அத்தனையும் நீ தப்பு வச்சுக்கிட்டு நான் ஸ்கூல்ல தான் வேலை செய்யறேன். இல்ல கைது, நீங்க டெய்லி பாக்குறதானே? காட்டுக்குள்ள எங்கேயாவது தான் நிக்கும். பாத்து போங்க. சரிங்க, சரி பாத்துக்கங்க. ஓகேங்கக்கா. எப்படியோ இந்த அக்கா காட்டுறதை பார்த்து இங்க ஊருக்காரங்களே பயந்துட்டு நிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு நமக்கே ஒரு விதமான ஒரு கொடூரமா இருக்கு, அந்த அளவுக்கு சைஸ். இனி அந்த வித்தியாசமான சாலை, அதாவது சூரிய வெளிச்சம் படாத சாலை எங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இது தாங்க ஆரம்பம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த லைட்டாக சூரியன் படுது பார்த்திங்கன்னா அதுவும் கூட வந்து தெரியாத அளவுக்கு இந்த பாதை இருக்க போகுது. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த பாதையினுடைய அழகை நீங்கள் வந்து முதல்ல பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த சாலையை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த கிராமத்தை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம்.
சைஸுங்க. வரே வா கும் தலக்கடி கும்மா பாருங்கம்மா போனோம்னா என்ன மரம் போனோம் சும்மா இருப்பா. எப்பா என்ன ஒரு டாடா ஏஸ் மாதிரி இருக்குது. ஒரு பிக்கப் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு சைஸு. ஓ அதான் மேலே ஒரு கூட்டமே இருக்கு. பார்த்துருப்பீங்க, சூரிய வெளிச்சம் படாத நிறைய சாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லைங்க, இது பொய் தான். இது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி பனிமூட்டம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது சூரியன் அதை பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வரக்கூடிய எஸ்டேட்டில் தெரியும், இந்த பக்கம் அந்த சூரியன் வெளிச்சம் படாது. இப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய மீடியாக்களே செய்திகள் சொல்லக்கூடிய செய்தி சேனல்களே நீலகிரி மாவட்டத்தில் கிண்ணக்கொரை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இதுவரைக்கும் சூரியன் வெளிச்சம் தரையில் பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்களாம்மா. நான் ரீசெண்டாக போன ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது கிண்ணக்கொரையை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு இரிய சீகை அப்படின்னு ஒரு கிராமத்தை வீடியோ போட்டிருப்போம். எல்லா பக்கமும் சூரிய வெளிச்சம் படுறதுன்னு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்படி இருந்துட்டுமே எதுக்காக இந்த பொய்யை பரப்புறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இந்த வீடியோ எப்படி போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். வெயில் படாத ஒரு ஊர் நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் வெயில் பட்டே தீரும். ஒரு சில நேரங்கள் கிளைமேட்டு தான் காரணமாக இருக்குமே தவிர வெயில் படாத ஊர் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதேமாதிரி ஊட்டியை சார்ந்த நபர்கள் யாராவது இந்த கிண்ணக்கோரை அப்படிங்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இது வரைக்கும் வெயில் அடிச்சிருதே இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சம்மந்தமான வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த கிராமத்தை பற்றி ரொம்ப வித்தியாசமான அந்த கிராமம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன எப்படிங்கிறது முழுசாக அந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இப்போ குந்தா கோத்தகிரி இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேராக ஒரு மரம் தெரியுது பாருங்கள். இந்த மரத்துக்கு பல சுவாரஸ்யமான வரலாறுகள் சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிராமத்தினுடைய பல விசித்திரமான பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் சூப்பராக கொண்டு வர போகிறோம். இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த மக்கள் கோத்தர் இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி உங்களுடைய கோவில் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செப்பலை கழட்டிட்டோம். ஏன்னா இந்த எல்லாம் எது வரைக்கும் வச்சுருக்கான்னு தெரியல, அதனால் செப்பலை இங்கேயே கழட்டிட்டு என் பேர் கே மணி, முந்தா கோத்தகிரி ஊர். எங்கள் பாஷையில் மேனாடு கோக்காலும்பா. நீலகிரியில் 7 வில்லேஜில் இது பெரிய ஊர். அதாவது எங்கள் கோத்தர்கள் வாழும் கூட கோத்தகிரி. பொதுவாக கீழ் கோத்தகிரி அந்த மாதிரி கோத்தகிரின்னு பேர் வந்ததே கோத்தர்கள் பேர் இருந்தேன்னா கோத்தகிரி. அது எங்கள் பாஷையில் தான் கோக்காலும்பா. சரிங்களா? இப்போ அதை புது கோத்தகிரின்னு வச்சுருக்கோம். இப்போது கோத்தகிரியில் மெயின் இடம் இருக்கு இல்லைங்களா, கோத்தகிரி ஜங்ஷனுங்களா? கோத்தகிரி அந்த பஸ் ஸ்டாண்ட், அந்த ஏரியா கோயில், எங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்காங்க. அங்கதான் முதல்ல ஆதியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூரோப்பியன்ஸ் அவங்க வெள்ளைக்காரங்க வந்த பிறகு அவங்க கீழே அரவேன் அந்த வேற கீழே அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே பாறங்கள் இருக்கிறதுனால திரும்ப புது கோத்தகிரிங்கிற இடத்துல குடிபெயர்ந்தாங்க. கீழ் கோத்தகிரி அது எங்கள் கோத்தர்கள் வாழ்வுனதான் கீழ் கோத்தகிரி. 2, அப்புறம் திருச்சிக்கடி 3, சோலூர் கூடலூர் போகிற வழியில் இருக்குது சோலூர் கோக்கால். அது கடைசியாக கூடலூர் கோக்கால். இங்கே நடுவில் ஊட்டிக்கு பக்கத்தில் இந்த கொல்லிமலை. இங்கேருந்தால் எல்லோரும் போயிருக்காங்க வேறு ஊருக்கு. நீலகிரி அப்போ ஆதிக்கம் தனியாக எங்களுக்கு தான் இருந்தது, வேறு யாரும் இல்லையா. எல்லாமே இந்த கோக்காலில் என்ன ஸ்பெஷல் இருக்குங்க? இங்கே மரம் ஒன்று. அது மரம்னா எப்படிங்க? எந்த மரங்க இது? எங்கள் ஆதி காலத்தில் எங்கள் தாத்தா முன்னோர் இங்கே வரும்போது இந்த மரங்களா? இது சேல மரம். பொதுவாக சாதாரணமாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் வைப்பாங்க. மரம் வச்சு வாழ்க்கை நடத்துவாங்க இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு பால் மரம். பால் மரம்? பால் மரம் என்னங்க? பால் மரம்னா அது கல்லில் தட்டி பார்த்தா பால் வரும். சேல மரம். சரி. இப்போ ரப்பர் மரம் மாதிரி இது தட்டினா பால் வரும். கல்லை வச்சு தட்டினீங்கன்னா அதான் இது பால் மரம். அது இந்த காயை சாப்பிடலாம். இந்த இதில் சின்ன காயெல்லாம் உருவாகும்.
அது சாப்பிடலாம். இது எத்தனை வருஷம் பழமையான மரங்க இது? எங்களுக்கு தெரிஞ்சா 1000 எங்கள் தாத்தா காலத்துலேருந்து முன்னோர்லேருந்தே இருக்கேன். அதை எத்தனை வருஷம்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு? நான் அதான் இப்போ சுமார் 1000 வருஷம்னு சொல்லிட்டேன். கேட்கல. 1000 வருடங்களுக்கு மேலே தான் பழமையானது இருக்கும். ஓ, இதில் இந்த 1000 வருடம் மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது சிறப்பு இருக்குங்களா இந்த மரத்துக்கு? இந்த பால் மரம் மட்டும் இல்லை, வேறு இந்த ஏதாவது? மரம் தான் எங்கள் கோயில் தெய்வம் மாதிரின்னு வச்சுக்கல. மரத்தை நம்பி தான் நம்ம இங்கே குடியிருக்கிறோம். எப்படி? இந்த கோயில் இப்போ எடுத்தீங்க இல்லையா? ஆமாம். அதில் விக்கிரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், சிலைகள் எதுவும் இல்லை, சிலையெல்லாம் கிடையாது. கோயிலாக தான், அவ்வளோதான். அப்புறம் இதை இயற்கை தான் நம்ம பொதுவாக நம்புகிறோம். இயற்கையை தான் நம்ம தெய்வமாக கும்பிடுறோம். இந்த அது பக்கத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் செருப்பெல்லாம் போட்டு போக மாட்டோம். செருப்பு போடாமல் கிட்ட போய்க்கலாம். அது பொம்பளை ஆளுங்கெல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் பொம்பளை ஆளுங்க வர மாட்டாங்க. ஆம்பளைங்க இங்கே பசங்க விளையாடும் போது அவங்க போய் விளையாடுவாங்க. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க ஆண்கள் வந்து போய்க்கிறது பிரச்சனை இல்லை, குழந்தைகளா இருந்து பிரச்சனை இல்லை. பெண்கள் மட்டும் இந்த மரத்துக்கிட்ட வர மாட்டாங்க, கோயில்கிட்ட போகவும் மாட்டாங்க. இது வந்து தீட்டு வீடு. இது நம்ம அங்கே போகக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ நம்ம எல்லா கோக்கள்லையும் தீட்டு வீடு தனியாக வந்து, ஆனால் கொஞ்சம் தூரமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கிட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே அது அந்த மூலையில் தான் இருந்தது. ஓ சரி சரி. அந்த ஆதி காலத்தில் தாத்தாங்க என்ன முடிக்காங்கன்னா, காட்டுக்குள்ளே இருந்ததுனால புலி கலாட்டம் முருகை கலாட்டம் இருந்தது இல்லையா? அதனால அவர் என்ன எங்களுக்கு பொதுவாக சாமி ஆடுறது பழக்கம். எப்படின்னா சாமி வர சாமி பூசாரி சொல்லுவாங்க. சாமி வருமா? வரும். சரி சரி. அந்த மாதிரி இதில் சொல்லி நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்தேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி வந்து தனியாக வச்சுருக்கோம். அந்த ஏரியா தனியாக வீடு தனியாக, அந்த ஏரியா தனியாக பிரித்து வச்சுருக்கோம். உங்களுக்கு உணவுலாம் வந்து யார் கொண்டு வந்து கொடுப்பா? ஆதி காலத்தில் என்னன்னா அவங்களே படி அளந்து கொடுத்துருவோம். அரிசி இல்லை அப்போ அந்த காலத்தில் எங்கே அரிசி, சாமை, ராகி இந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போ அந்த வசதி இல்லாதனால என்ன பண்ணுவோன்னா நாமளே சமைச்சு தூரத்துலேருந்து அவங்களுக்குன்னு தனி பொருள் வச்சுருக்காங்க. கிளாஸு, பிளேட்டு, கிளாஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் தனித்தனி அவங்க வச்சுருக்காங்க. எங்கள் பொருளை கொண்டு வந்து அவங்களுக்கு தூரத்தில் அவங்க அங்கே வச்சாங்கன்னா அவங்க கொடுத்துருவோம். அவங்க பொருளை நம்ம தொட மாட்டோம், எங்கள் பொருளை அவங்க தொட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் வீட்டுக்கு வந்தாலும் அது அவங்க பொருள். அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, ஒரு 5 நாள். அது லேடிஸ் விஷயம். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இதான் எங்கள் ட்ரெடிஷனல். அதுவும் நீங்கள் வேறு ஊருக்கு போயிருக்கேங்கிறீங்களா? ஆமாம்மா, அங்கே பார்த்துருக்கேன். வெள்ளை எப்பவுமே அது அப்படி தான் இருப்போம். இந்த ஊருக்குள்ளே யாருமே இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. கலர் ட்ரெஸ் மீன்ஸ் எல்லைக்குள்ளே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஆமாம். வெளியே போகும்போது தான் ஸ்டூடெண்ட்ஸ், அதை குழந்தைங்க, அந்த குழந்தைங்களாம் அங்கேயே இருக்காங்கன்னா பாப்பா, சின்ன சின்ன பாப்பாங்க 14 வயசு ஆச்சு. ஏஜ் அட்டன் பண்ணதுனால அங்கே போயிருக்காங்க. அவங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க. சரி சரி. அவங்க முதல்ல அந்த ஆதி காலத்துல 10 வயசு 12 வயசுல அந்த ட்ரெடிஷன் வந்துருவாங்க. இப்போ நான் வெளியே போக வேண்டியிருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி சரி சரிங்க. இல்லைன்னா 12 வயசு 13 வயசுல அங்கே போயிடும். கோத்தகிரின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னங்க? கோத்தகிரிங்கிறது கோத்தர்கள் வாழும் இடம் கோத்தகிரி. ஓகே ஓகே. கோத்தர் கிரிங்கிறது மலை. கிரினா பேரு வந்து மலை தமிழ்ல. கோத்தர்னா கோத்தர், கோத்தகிரின்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த நீலகிரி இந்த பகுதியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்த பழங்குடி மக்கள்லாம் யாருங்க? இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம். ஆனால் வந்து முதல்ல 6 ஆதிவாசிங்க தான் இங்கே இருந்தோம். கோத்தர், தோடர், குருமர், இருளர், காட்டுநாயக்கர், வெட்டுக்குருமர், அப்போ படுகர், 6 பேர். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் மைசூர்லேருந்து வந்தவங்க. மைசூர்லேருந்து வந்தவங்க. ஏப்ரலில் அந்த சித்திரை மாதத்தில் வரும். அதுவே 3 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் வரும் இல்லையா, அறுவடை பண்ணுவோம் இல்லையா, அது பேர் வெள்ளைத்தும்பா. அந்த சமயத்தில் தான் நாம் என்ன எங்கள் ட்ரெடிஷனில் ஊருக்குள்ளே யாரும் சேர்த்த மாட்டோம். இந்த கோயில் வெளியே ஆளுங்க வர மாட்டாங்க. இங்கே ஊரில் இருந்தாலும் உள்ளே அந்த கேட் போட்டுருவோம். உள்ளே ஊருக்குள்ளே சேர்த்த மாட்டோம். கோயிலுக்கு செக் மாஸ்ட் போட்டுருவோம். நாமளும் வெளியே போக மாட்டோம், அவங்களும் உள்ளே வரக்கூடாது. அந்த பர்டிகுலர் 2 நாள். இவங்கெல்லாம் துணிமணியெல்லாம் கலர் ட்ரெஸ் இருக்காது, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்போம். நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. உங்கள் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸுக்கு போகிற மாறிடுவீங்க. மாதிரி எல்லாமே அந்த பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை துப்பட்டா மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. பேர் வராடு. வராடு. அந்த சீசனில் அங்கே கோயில் கும்பிட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து இந்த மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து விசேஷம் பண்ணுவோம். ஓகே. இந்த மரத்தை சுற்றி இது பண்ணுவீங்க. ஃபோட்டோலாம் பழைய ஃபோட்டோ இருக்குது. குந்தா கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த கோத்தா ட்ரைபலில் வந்து நம்ம வந்து ஒரு சில ட்ரெடிஷ்னலான இவங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய இளவட்டக்கல் வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இளவட்டக்கல்லை தூக்குனாதான் கல்யாணம். அவங்க அது தூக்கி அப்படின்னா அப்படி பின்னாடி கொண்டு வந்து போட்டால் தான் வந்து பொண்ணே கொடுப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு சில வரலாறுலாம் இருக்குது. அதில் வந்து இந்த பையனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு, பொண்ணு பார்க்குற போட்டி, அது டெஸ்ட்டு. இப்போ வந்து கீழே வந்து இளவட்ட கல் இருக்குது,
பையன் எப்படி தூக்குறான் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெடியாப்பா? ரெடி. என்ன அசால்ட்டா தூக்கிட்ட? அவ்வளவுதானா? பின்னாடி போட்டதான பொண்ணு கிடைக்கும் சொன்னா அவ்வளவுதானா? ஓகே சூப்பர். அங்க வருங்க. வெரி குட். அடுத்து இதை விட சின்ன பையன். வா வா வா. பெரிய பையன். கிருத்திக் வந்து அடுத்து ட்ரை பண்ண போறாரு. எதுக்குன்னா இல்ல கல்லு தூக்க ட்ரை பண்ண போறாரு. என்ன எறும்பு தூக்கிற மாதிரி டப்புன்னு தூக்கிட்ட? ரெடியா இருக்கான் அர்த்தம். ரெடி. போட்டுரு. வெரி குட் சூப்பர். என் பேர் புவனேஷ். புவனேஷ் ரெடியா இருக்கேன்னு சொல்லி புவனேஷ் வந்துட்டான். வெரி குட் வெரி குட். குட் ட்ரை இதுதான் வந்து மக்களே இந்த மக்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு பழக்கம். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு மரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மரத்தை வந்து இப்போ ட்ரோன் ஷாட் ஒன்று காட்டுற பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்துக்கு மேலே பழமையான இந்த மரத்தை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வந்து நம்ம இந்த குந்தா கோத்தகிரியை வந்து விசிட் பண்ணியிருப்போம். ரொம்ப வந்து அன்பான பசங்களை பற்றி ரொம்ப துருத்துருப்பான பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தை பற்றி அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான கூச்சமும் படுறதில்ல. இன்னும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்களை வந்து இன்னும் இந்த கிராமத்துக்குள்ளே கட்டுப்பாடோடு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கோத்தாசின மக்களை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துருப்போம். வரக்கூடிய ரூட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பகுதியில் வந்து சூரிய வெளிச்சமே படாத பகுதியை கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரூட்டுக்கு வந்திருப்போம். இனி இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. ட்ரெடிஷ்னலான பல சுவாரஸ்யமான பல ஆச்சரியம் கலந்த பல மக்களை தேடி பல கிராமங்களை தேடி நம்ம பயணம் தொடருது. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வித்தியாசமான கிராமங்கள் வித்தியாசமான மக்களை தேடி நம்ம பயணம் தொடருது. இது எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் நின்றுக்கூடிய இந்த மரம் தான் அந்த 1000 வருடங்களுக்கு மேலே பழமையான மரம் அப்படிங்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து நம்ம ஏதாவது கல்லை வச்சு எதாவது அடித்தா பால் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து இவங்க வந்து இவங்களுடைய ஒரு குல தெய்வமாக வந்து இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம பார்த்த பல கோக்கால் மக்களுடைய அந்த இடங்களில் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோவில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 கோவில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த கோக்கால் மக்களுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இன்னும் அடுத்தடுத்த மக்களை தேடி அடுத்தடுத்த கிராமங்களை தேடி நம்ம பயணம் தொடருது. இப்போது வெயில் சீசன். இந்த வெயில் சீசனில் இந்த கோத்தகிரி அதே மாதிரி இந்த நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாகவே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ரொம்ப வந்து அற்புதமான ஒரு கிளைமேட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிளான் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போகிறோம். போகவே மழை அடிச்சு கட்டிட்டு திடீர்னு எதிர்பார்க்காம மழை குளிர் நடுங்க வைக்கக்கூடிய குளிரெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போது கிளைமேட் இருக்குது. எப்போ மழை வரும் எப்போ வந்து வெயில் அடிக்கும்னு தெரியாத அளவுக்கு வந்து வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்து இப்போது கால சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தாராளமாக வரக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான கிளைமேட்டு. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. பாய் பாய். பாய் பாய். அது எந்த மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிண்ணக்குறை அப்படிங்கிற கிராமத்துல இது வரைக்குமே சூரியனோட ஒளி தரையில பட்டதே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?